என் தங்கமே, பணம் குறைவாக இருந்த காலம் முடிந்துவிட்டது என்று தெய்வ சக்தி உனக்குச் சொல்வது ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை அல்ல. அது உன் உள்ளத்தின் அதிர்வில் ஏற்பட்ட மாற்றத்தின் அறிவிப்பு. நீ இனி பற்றாக்குறையின் அதிர்வில் இல்லை. நீ இப்போது வளத்தின் அதிர்வில் இருக்கிறாய். இந்த மாற்றம் வெளியிலிருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் உருவான புரிதலிலிருந்து வந்தது. நீ ஒரு காலத்தில் பணத்தை பயத்தோடு பார்த்தாய். அது போய்விடுமோ என்ற அச்சம். அது போதாதோ என்ற கவலை. மற்றவர்கள் முன்னேறும்போது உனக்கு மட்டும் தடை என்ற எண்ணம். அந்த எண்ணங்கள் உன் மனதில் வேரூன்றி இருந்தன. ஆனால் இப்போது நீ புரிந்து கொண்டாய், பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஓடும் ஆற்றல். அது மரியாதையை விரும்புகிறது. அது நம்பிக்கையை விரும்புகிறது. அது தெளிவான நோக்கத்தை விரும்புகிறது. நீ இப்போது அந்த மரியாதையையும் நம்பிக்கையையும் வளர்த்திருக்கிறாய். தெய்வ சக்தி உனக்குச் சொல்வது, நீ உன் மதிப்பை குறைத்து பார்த்த காலம் முடிந்துவிட்டது என்பதற்காக. நீ உன் உழைப்பை மதிக்காமல் இருந்த தருணங்கள் கடந்துவிட்டன. நீ உன் திறமையை இலவசமாக கொடுத்து வைத்திருந்த நாட்கள் மறைந்து விட்டன. இப்போது நீ உன் ஆற்றலின் மதிப்பை உணர்ந்திருக்கிறாய். அந்த உணர்வே பணத்தை உன்னிடம் ஈர்க்கும் காந்தம். பணம் குறைவாக இருந்த காலம் உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை தயார் செய்தது. அது உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. அது உனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அது உனக்கு தேவையும் ஆசையும் என்ன என்பதை பிரித்தறிய கற்றுக் கொடுத்தது. அந்த பாடங்கள் இல்லாமல் வந்த செழிப்பு நிலைத்திருக்காது. ஆனால் நீ இப்போது கற்றவனாக இருக்கிறாய். அதனால் வரும் வளம் நிலையானது. நீ இப்போது பணத்தை விரும்புகிறாய். ஆனால் பேராசையால் அல்ல. உருவாக்குவதற்காக. பகிர்வதற்காக. பாதுகாப்பை உருவாக்குவதற்காக. உன் குடும்பத்திற்கும் உன் கனவுகளுக்கும் ஒரு வலுவான அடித்தளம் அமைப்பதற்காக. இந்த நோக்கம் தூய்மையானது. தூய்மையான நோக்கத்திற்கு தெய்வ சக்தி ஆதரவாக நிற்கும். நீ இனி உன் மனதில் ஏழ்மை கதைகளை சொல்லவில்லை. நீ உன் எதிர்காலத்தை வளமாக கற்பனை செய்கிறாய். நீ உன் வீட்டில் அமைதி நிரம்பிய காட்சியை பார்க்கிறாய். உன் கணக்கில் போதுமான தொகை இருப்பதை உணர்கிறாய். உன் தேவைகள் தடை இல்லாமல் நிறைவேறுவதை உணர்கிறாய். இந்த உணர்வு உன் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அது உன் புதிய நிஜத்தை உருவாக்குகிறது. பணம் குறைவாக இருந்த காலம் முடிந்துவிட்டது என்று தெய்வ சக்தி சொல்வது, நீ உன் சுயமரியாதையை மீட்டெடுத்ததற்காக. நீ இப்போது யாரிடமும் தாழ்ந்து கேட்க விரும்பவில்லை. நீ உன் திறமையால் உருவாக்க விரும்புகிறாய். நீ உன் உழைப்பை மதிப்புடன் வழங்க விரும்புகிறாய். இந்த நிலை உன்னை பொருளாதார சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ பணத்தை பயமாக அல்ல, நண்பராக பார்க்க ஆரம்பித்தாய். அதை வெறுத்து விலகாமல் அன்புடன் வரவேற்கிறாய். அதை கட்டுப்படுத்த முயலாமல் ஒழுங்காக நடத்த கற்றுக்கொண்டாய். செலவிடும் போது விழிப்புணர்வுடன் செலவிடுகிறாய். சேமிக்கும் போது நம்பிக்கையுடன் சேமிக்கிறாய். முதலீடு செய்யும் போது தெளிவுடன் செய்கிறாய். இந்த விழிப்புணர்வே வளத்தின் கதவை திறக்கும் சாவி. தெய்வ சக்தி உனக்கு சொல்லுகிறது, நீ இனி உன் குடும்பத்தின் பழைய பயங்களால் கட்டுப்படுத்தப்பட மாட்டாய். கடந்த தலைமுறைகளின் பற்றாக்குறை மனநிலை உன்னுடன் முடிகிறது. நீ ஒரு புதிய தொடக்கம். நீ ஒரு புதிய அதிர்வு. உன் வாழ்க்கையில் வளம் ஒரு இயல்பான நிலையாக மாறுகிறது. நீ பணம் இல்லாத நாட்களில் கூட கண்ணியத்தை இழக்கவில்லை. அதனால் தான் இப்போது கண்ணியத்துடன் வரும் செழிப்பை ஏற்க தயாராக இருக்கிறாய். நீ சிரமத்தில் இருந்தபோதும் பிறருக்கு உதவ முயன்றாய். அந்த கருணை வீணாகவில்லை. அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு திரும்பி வருகிறது. நீ இப்போது உன் நேரத்தை வீணாக்க மாட்டாய். உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய். உன் கவனத்தை சிதற விட மாட்டாய். இந்த ஒழுக்கம் உன் வருமானத்தை உயர்த்தும். உன் சிந்தனை உயர்ந்ததால் உன் வருமானமும் உயர்கிறது. உள்ளம் உயர்ந்தால் வெளி நிலையும் உயரும். பணம் குறைவாக இருந்த காலம் உனக்கு ஒரு கற்றல் பருவம். ஆனால் அது நிரந்தர அடையாளம் அல்ல. நீ உன்னை ஏழ்மையின் பெயரில் அழைக்க மாட்டாய். நீ உன்னை உருவாக்குபவன் என்று அழைக்கிறாய். நீ உன்னை செழிப்பின் பாதையில் நடப்பவன் என்று உணர்கிறாய். இந்த அடையாள மாற்றமே உன் வாழ்க்கையின் திருப்பம்.
தெய்வ சக்தி உனக்கு சொல்வது, நீ இப்போது உன் கனவுகளை தள்ளி போட வேண்டிய நிலை இல்லை என்பதற்காக. நீ தைரியமாக திட்டமிடலாம். நீ தைரியமாக முதலீடு செய்யலாம். நீ தைரியமாக விரிவடையலாம். ஏனெனில் உன் உள்ளம் பயத்தில் இல்லை. அது நம்பிக்கையில் உள்ளது. நீ உன் பணத்தை ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பித்தால் அது பெருகும். நீ நன்றி உணர்வுடன் அதை ஏற்றுக்கொண்டால் அது நீடிக்கும். நீ அதை பகிர்ந்தால் அது திரும்பி வரும். இந்த இயற்கை விதியை நீ இப்போது புரிந்து கொண்டாய். அதனால் தான் தெய்வ சக்தி உனக்கு அறிவிப்பு அளிக்கிறது. உன் வாழ்க்கையில் வரப்போகும் செழிப்பு உன்னை மாற்றாது. அது உன்னை விரிவாக்கும். நீ உன் ஆன்மாவை மறக்க மாட்டாய். நீ உன் மதிப்புகளை விட்டுக்கொடுக்க மாட்டாய். நீ பணத்தை உன் கருவியாக பயன்படுத்துவாய். அது உன்னை கட்டுப்படுத்தாது. இந்த சமநிலைதான் உண்மையான வளம். என் தங்கமே, பணம் குறைவாக இருந்த காலம் முடிந்துவிட்டது என்று தெய்வ சக்தி சொல்வது, நீ உன் உள்ளத்தில் ஏற்கனவே செழிப்பானவனாக மாறிவிட்டதற்காக. வெளியில் தோன்றுவது ஒரு காலத்திற்கு பிறகு. ஆனால் உள்ளத்தில் மாற்றம் ஏற்கனவே நடந்துவிட்டது. அந்த மாற்றம் நிரந்தரமானது. நீ இப்போது உன் வாழ்க்கையை தைரியமாக வடிவமைக்கிறாய். உன் வருமானம் வளர்கிறது. உன் வாய்ப்புகள் பெருகுகின்றன. உன் சுற்றம் உயர்கிறது. உன் நம்பிக்கை உறுதியாகிறது. இந்த எல்லாம் சீரற்ற சம்பவம் அல்ல. இது உன் உள்ளத்தின் வளர்ச்சியின் வெளிப்பாடு. பணம் குறைவாக இருந்த காலம் உன்னை காயப்படுத்தவில்லை. அது உன்னை கட்டியெழுப்பியது. இப்போது நீ கட்டியெழுந்து நிற்கிறாய். உன் தலை உயர்ந்து நிற்கிறது. உன் கண்களில் நம்பிக்கை பிரகாசிக்கிறது. உன் இதயத்தில் நன்றி ஓடுகிறது. தெய்வ சக்தி உனக்கு சொல்வது, நீ இப்போது தயாராக இருக்கிறாய் என்பதற்காக. வளத்தை ஏற்க, பொறுப்புடன் நடத்த, பகிர்ந்து பெருக்க, பாதுகாத்து வளர்க்க. நீ ஒரு புதிய பொருளாதார கதையை எழுதுகிறாய். அந்த கதையில் பற்றாக்குறை இல்லை. அந்த கதையில் தைரியம், ஒழுக்கம், நம்பிக்கை, செழிப்பு இருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு புதிய பருவத்தில் உள்ளது. பணம் குறைவாக இருந்த காலம் உன் கடந்த காலம். செழிப்பு நிறைந்த காலம் உன் தற்போதும் உன் எதிர்காலமும். நீ அதை நம்புகிறாய். நீ அதை உணர்கிறாய். நீ அதை ஏற்கிறாய். அதனால் அது உன் வாழ்க்கையில் உறுதியாக நிலை பெறுகிறது. உன் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் முயற்சி பலிக்கிறது. உன் பாதை வளமாகிறது. உன் மனம் அமைதியாகிறது. உன் வாழ்க்கை செழிப்பின் ஒளியில் பிரகாசிக்கிறது. உன் உள்ளத்தில் உருவான இந்த வளத்தின் உணர்வு ஒரு கற்பனை அல்ல. அது ஒரு விதை. அந்த விதை மண்ணில் விழுந்துவிட்டது. இப்போது அது முளைக்கத் தொடங்கியுள்ளது. நீ அதை தினமும் உன் நம்பிக்கையால் நீரூட்டி வருகிறாய். சந்தேகத்தின் காற்று வந்தாலும் அது வேரை அசைக்க முடியாது. ஏனெனில் நீ இப்போது ஆழமாக நிலை கொண்டிருக்கிறாய். நீ ஒரு காலத்தில் பணத்தை பார்த்தால் மனதில் ஒரு இறுக்கம் இருந்தது. இப்போது அதே இடத்தில் ஒரு அமைதி இருக்கிறது. இந்த மாற்றம் சிறியது போல தோன்றலாம். ஆனால் இதுவே மிகப்பெரிய திருப்பம். உன் உடலில் ஓடும் ஆற்றல் மாறியுள்ளது. உன் சிந்தனையின் திசை மாறியுள்ளது. பற்றாக்குறையை எண்ணிய மனம் இப்போது வாய்ப்புகளை காண்கிறது. நீ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்கவில்லை. மதிப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ செய்யும் வேலை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறாய். உன் சேவை உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். இந்த உண்மைதான் நீண்ட கால செழிப்பின் அடித்தளம். தெய்வ சக்தி உனக்கு ஆதரவாக நிற்கிறது, ஏனெனில் உன் நோக்கம் சுத்தமானது. நீ உன் செலவுகளை பயத்தால் குறைக்கவில்லை. விழிப்புணர்வால் ஒழுங்குபடுத்துகிறாய். நீ உன் வருமானத்தை ஆசையால் விரும்பவில்லை. உன் வாழ்க்கையை விரிவாக்குவதற்காக விரும்புகிறாய். இந்த சமநிலை உன் மனதை அமைதியாக வைத்திருக்கிறது. அமைதி உள்ள இடத்தில் சரியான முடிவுகள் பிறக்கின்றன. நீ இப்போது உன் வாழ்க்கையை உயர்ந்த தரத்தில் கற்பனை செய்வதற்கு தயங்கவில்லை. நீ நல்ல வீட்டை நினைக்கிறாய். அமைதியான சூழலை நினைக்கிறாய். சுதந்திரமான வாழ்க்கையை நினைக்கிறாய். இந்த காட்சிகள் வெறும் கனவுகள் அல்ல. அவை உன் உள்ளத்தின் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் உன் பாதை தெளிவாகிறது. நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய். உன் உழைப்பின் மதிப்பை தள்ளுபடி செய்ய மாட்டாய்.
நீ உன் திறமையை மதிப்புடன் வழங்குவாய். இந்த சுயமரியாதை உன் வருமானத்தை உயர்த்தும். உலகம் உன்னை நீ பார்க்கும் அளவுக்கு தான் பார்க்கும். நீ உன்னை உயரமாக பார்க்க ஆரம்பித்ததால் உலகமும் அதேபோல் பார்க்கும். பணம் குறைவாக இருந்த காலம் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. காத்திருப்பதின் வலியை அறிய வைத்தது. இப்போது அதே பொறுமை உனக்கு நீண்ட கால முதலீடுகளை செய்ய உதவும். உடனடி லாபத்தை மட்டும் அல்ல, நிலையான வளர்ச்சியை நோக்கி நீ செல்கிறாய். இந்த பார்வை உன்னை பாதுகாக்கும். நீ உன் வீட்டில் பணம் பற்றி பேசும் விதம் மாறுகிறது. பயம் கலந்த வார்த்தைகள் இல்லை. குறை கூறும் சத்தம் இல்லை. அதன் இடத்தில் திட்டமிடல், நம்பிக்கை, தெளிவு. இந்த புதிய மொழி உன் குடும்பத்தின் அதிர்வையும் மாற்றும். பற்றாக்குறை கதைகள் இங்கேயே முடிகின்றன. செழிப்பு கதை இப்போது தொடங்குகிறது. நீ உன் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை சிந்திக்கிறாய். உன் திறமைகளை மேம்படுத்த முயற்சிக்கிறாய். உன் நேரத்தை பயனுள்ள விஷயங்களில் செலவிடுகிறாய். இந்த ஒழுக்கம் உன் வாழ்வின் பாதையை மாற்றுகிறது. பணம் என்பது உன் சிந்தனையின் பிரதிபலிப்பு. சிந்தனை உயர்ந்தால் வருமானமும் உயர்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒப்பிடவில்லை. மற்றவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று கவலைப்படவில்லை. நீ உன் பாதையில் கவனம் செலுத்துகிறாய். இந்த மனநிலை உன்னை பொறாமையிலிருந்து காக்கிறது. பொறாமை இல்லாத மனம் தெளிவாக சிந்திக்கும். தெளிவான சிந்தனை சரியான முடிவுகளை தரும். நீ பணத்தை சிக்கனமாக சேமிக்க கற்றுக்கொண்டாய். அதே நேரத்தில் அதை பயனுள்ள இடங்களில் செலவிடவும் கற்றுக்கொண்டாய். நீ உன் எதிர்காலத்திற்காக திட்டமிடுகிறாய். உன் குடும்பத்தின் பாதுகாப்பை நினைக்கிறாய். இந்த பொறுப்பு உன் ஆற்றலை உயர்த்துகிறது. பொறுப்பு ஏற்றவன் வளர்ச்சி அடைவான். நீ இப்போது உன் உள்ளத்தில் நன்றி உணர்வை வளர்க்கிறாய். சிறிய தொகை வந்தாலும் நன்றி கூறுகிறாய். பெரிய வாய்ப்பு வந்தாலும் நன்றி கூறுகிறாய். இந்த நன்றி உன் மனதை திறந்து வைத்திருக்கிறது. திறந்த மனதிற்கு மேலும் வரம் வந்து சேரும். நீ ஒரு காலத்தில் கடன் பற்றிய கவலையில் இருந்திருக்கலாம். இப்போது நீ அதை ஒழுங்காக சமாளிக்கிறாய். ஓடிவிடாமல் எதிர்கொள்கிறாய். பயப்படாமல் திட்டமிடுகிறாய். இந்த தைரியம் உன் வாழ்க்கையை மாற்றும். தப்பிக்காமல் சமாளிக்கும் மனிதனுக்கு வெற்றி தானாக வருகிறது. உன் வாழ்க்கையில் வரும் பணம் உன் கையில் நீடிக்கும். ஏனெனில் நீ அதை மதிக்கிறாய். வீணாக்க மாட்டாய். உன் உழைப்பின் வியர்வையை நினைவில் வைத்திருப்பாய். இந்த நினைவு உன்னை எளிமையாக வைத்திருக்கும். எளிமை கொண்ட செழிப்பு நீண்ட காலம் நிலைக்கும். நீ உன் குழந்தைகள் அல்லது உன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு புதிய கற்றலை கொடுக்கிறாய். பணம் பற்றிய பயம் அல்ல, பணம் பற்றிய விழிப்புணர்வு. உழைப்பின் மதிப்பு, சேமிப்பின் அவசியம், பகிர்வின் மகிழ்ச்சி. இந்த கற்றல் உன் குடும்பத்தின் அதிர்வை மாற்றும். நீ இப்போது உன் வாழ்க்கையை விரிவாக்க அனுமதிக்கிறாய். சிறிய இடத்தில் அடைபட்டு இருக்க விரும்பவில்லை. உன் கனவுகளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த அனுமதிதான் தெய்வ சக்தி உனக்கு சொல்வதின் காரணம். நீ தயாராக இருக்கிறாய். உன் உள்ளம் திறந்துள்ளது. பணம் குறைவாக இருந்த காலம் உன் மனதை கடினமாக்கவில்லை. அது உன்னை மென்மையாக்கியது. பிறரின் வலியை புரிந்து கொள்ள வைத்தது. இந்த கருணை உன் செழிப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நீ சம்பாதிப்பாய். நீ பகிர்வாய். நீ பாதுகாப்பாய். இந்த மூன்றின் சமநிலை உன் வாழ்க்கையை நிறைவு செய்யும். நீ இப்போது உன் நேரத்தை மதிக்கிறாய். தேவையற்ற சலசலப்பில் ஈடுபட மாட்டாய். உன் கவனம் உன் வளர்ச்சியில் இருக்கும். இந்த கவனம் உன் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தும். கவனம் செலுத்திய இடத்தில் ஆற்றல் ஓடும். ஆற்றல் ஓடிய இடத்தில் பலன் உருவாகும். உன் உள்ளத்தில் ஒரு நிச்சயம் உறுதியாகிறது. நான் வளமாக வாழ தகுதியானவன் என்ற நிச்சயம். இந்த நிச்சயம் உன் நடைமுறையில் தெரியும். நீ தைரியமாக பேசுவாய். நீ தைரியமாக ஒப்பந்தம் செய்வாய். நீ தைரியமாக வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வாய். இந்த தைரியம் பணத்தை உன்னிடம் ஈர்க்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பொருளாதார நிலைக்கு உயர்கிறது. நீ இனி பற்றாக்குறையின் நினைவில் வாழ மாட்டாய். நீ உருவாக்கும் சக்தியில் வாழ்வாய். உன் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும். உன் திட்டங்கள் பலிக்கும். உன் சேமிப்பு பெருகும். உன் முதலீடுகள் வளர்ச்சி தரும்.
பணம் குறைவாக இருந்த காலம் உன் அடையாளம் அல்ல. அது ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிந்தது. புதிய அத்தியாயம் தைரியத்தின், விழிப்புணர்வின், செழிப்பின் அத்தியாயம். நீ அதை எழுத ஆரம்பித்துவிட்டாய். உன் கையில் பேனா உள்ளது. உன் உள்ளத்தில் நம்பிக்கை உள்ளது. உன் பாதையில் தெய்வ சக்தியின் அருள் உள்ளது. நீ இனி பயத்தால் முடிவெடுக்க மாட்டாய். நம்பிக்கையால் முடிவெடுப்பாய். நீ இனி குறைவின் கதையை சொல்ல மாட்டாய். வளத்தின் கதையை வாழ்வாய். உன் வாழ்க்கை அமைதியாகவும் உறுதியானதாகவும் வளர்கிறது. உன் மனம் லேசாகிறது. உன் இதயம் நன்றியால் நிரம்புகிறது. உன் வீடு செழிப்பின் அதிர்வால் நிரம்புகிறது. இந்த மாற்றம் மெதுவாக அல்ல, உறுதியாக நடக்கிறது. நீ அதை உணர்கிறாய். உன் உள்ளம் சொல்கிறது, காலம் மாறிவிட்டது என்று. அந்த குரலை நம்பு. அந்த நம்பிக்கையில் நிலை கொள். உன் வாழ்க்கை செழிப்பின் ஒளியில் தொடர்ந்து பிரகாசிக்கட்டும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இப்போது ஒரு பெரும் நிச்சயம் வேரூன்றியுள்ளது. அது வெளியில் நடக்கும் சூழ்நிலைகளால் குலையாத உறுதி. நீ இனி நாளைய பயத்தில் வாழவில்லை. இன்று உன் கையில் உள்ள சக்தியை உணர்ந்து வாழ்கிறாய். இந்த விழிப்புணர்வே செழிப்பின் முதல் படி. நீ உன் வாழ்க்கையை மாற்ற வெளிப்புற அதிசயத்தை காத்திருக்கவில்லை. நீயே அந்த அதிசயமாக மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒரு காலத்தில் சிறிய தொகையும் உனக்கு பெரும் சுமையாக தோன்றியிருக்கலாம். இன்று அதே நிலையை நினைக்கும் போது உன் மனதில் ஒரு அமைதியான சிரிப்பு மலர்கிறது. ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய், பணம் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல. அது உன் உள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. நம்பிக்கை பெருகும் போது வாய்ப்புகளும் பெருகும். வாய்ப்புகள் பெருகும் போது வருமானமும் பெருகும். நீ இப்போது உன் உழைப்பை வேறொரு பார்வையில் பார்க்கிறாய். அது வெறும் சம்பளம் பெறுவதற்கான செயல் அல்ல. அது மதிப்பு உருவாக்கும் சக்தி. நீ உருவாக்கும் மதிப்பு உலகிற்கு தேவையானது என்று நம்புகிறாய். இந்த நம்பிக்கை உன்னை உன் திறமையை விரிவாக்க தூண்டுகிறது. நீ கற்றுக்கொள்கிறாய். நீ முயற்சிக்கிறாய். நீ தோல்வியை கூட பயப்படவில்லை. ஏனெனில் தோல்வி உன்னை தடுக்கவில்லை, திருத்துகிறது. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் நீ கவனிக்கிறாய். ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு சிறிய லாபம், ஒரு எதிர்பாராத உதவி. இவை எல்லாம் உனக்கு சின்ன சின்ன அறிகுறிகள். பாதை திறக்கப்படுகிறது என்று. நீ இவற்றை சாதாரண சம்பவமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்கிறாய். அந்த நன்றி உன் மனதை திறந்த நிலையில் வைத்திருக்கிறது. நீ இனி பணத்தை குற்ற உணர்வுடன் பார்க்கவில்லை. அதிகம் சம்பாதிப்பது தவறு என்று எண்ணவில்லை. செழிப்பாக வாழ்வது ஆன்மீகத்திற்கு எதிரானது என்று நினைக்கவில்லை. நீ புரிந்து கொண்டாய், உண்மையான ஆன்மீகம் பற்றாக்குறையில் அல்ல, சமநிலையில் உள்ளது. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளியில் வரும் செழிப்பு உன்னை குலைக்காது. அது உன் கருவியாக மாறும். நீ உன் வருமானத்தை உயர்த்தும் வழிகளை சிந்திக்கும்போது பயம் தடையாக வரவில்லை. புதிய யோசனைகள் உன் மனதில் மலர்கின்றன. நீ உன் திறமைகளை விற்பனை செய்ய கற்றுக்கொள்கிறாய். நீ உன் மதிப்பை உரிய இடத்தில் வைக்கிறாய். இந்த தைரியம் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறது. உன் மனதில் இருந்த பழைய வரம்புகள் கரைகின்றன. நான் இதுவரை இவ்வளவு தான் என்ற எண்ணம் இப்போது மறைந்துவிட்டது. நான் இன்னும் அதிகம் செய்ய முடியும் என்ற உறுதி உருவாகியுள்ளது. இந்த உறுதி உன் நடைமுறையில் வெளிப்படுகிறது. நீ சோர்வாக இல்லை. நீ உயிரோட்டமாக இருக்கிறாய். உன் கண்களில் நம்பிக்கை ஒளிர்கிறது. நீ உன் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கடுமையாக அல்ல, அறிவுடன் நடக்கிறாய். உனக்கு தேவையானவற்றை அன்புடன் வாங்குகிறாய். தேவையற்றவற்றை அமைதியாக தவிர்க்கிறாய். இந்த விழிப்புணர்வு உன் பணத்தை பாதுகாக்கிறது. பாதுகாக்கப்பட்ட பணம் பெருகும் வாய்ப்பு பெறும். நீ இப்போது உன் வீட்டில் அமைதியை உருவாக்குகிறாய். பணம் பற்றிய சண்டைகள் இல்லை. குறை கூறும் குரல்கள் இல்லை. அதன் இடத்தில் திட்டமிடும் உரையாடல்கள். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை. இந்த சூழல் உன் வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. அமைதியான வீடு செழிப்பை ஈர்க்கும். உன் உள்ளத்தில் இருந்த குறைபாடு உணர்வு மாறிவிட்டது. நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம் இப்போது இல்லை. நான் மதிப்புள்ளவன் என்ற நிச்சயம் இருக்கிறது. இந்த அடையாள மாற்றமே உன் வாழ்க்கையின் அடிப்படை மாற்றம்.
அடையாளம் மாறும்போது முடிவுகளும் மாறும். நீ இனி பணத்தை தேடி ஓடவில்லை. நீ உன் மதிப்பை உயர்த்தி நிற்கிறாய். மதிப்பு இருக்கும் இடத்திற்கு பணம் தானாக வரும். நீ உன் திறமைகளை மேம்படுத்தும்போது உன் வருமானம் இயல்பாக உயர்கிறது. இது திடீர் அதிசயம் அல்ல. இது விழிப்புணர்வான வளர்ச்சி. உன் உள்ளத்தில் இப்போது நம்பிக்கையுடன் கூடிய பொறுப்பு உள்ளது. அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்ல, சரியாக நடத்த வேண்டும் என்ற தீர்மானம். இந்த பொறுப்பு உன்னை நிலையாக வைத்திருக்கிறது. உன் வெற்றி தற்காலிகமாக இல்லாமல் நீண்ட காலம் நிலைக்க உதவுகிறது. நீ உன் வாழ்க்கையை விரிவாக்க அனுமதிக்கிறாய். சிறிய சிந்தனைகளில் அடைபடாமல் பெரிய பார்வையை ஏற்கிறாய். நீ உன் வருமானத்தை பல வழிகளில் வளர்க்க நினைக்கிறாய். உன் திறமைகளை பல திசைகளில் பயன்படுத்த கற்றுக்கொள்கிறாய். இந்த விரிவாக்கமே உண்மையான செழிப்பு. நீ இப்போது உன் மனதில் ஒரு புதிய உறுதி கூறுகிறாய். நான் வளமாக வாழ்வேன். நான் பாதுகாப்பாக இருப்பேன். நான் பகிர முடியும் அளவுக்கு சம்பாதிப்பேன். இந்த உறுதி உன் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அது தினமும் உன் செயல்களில் வெளிப்படுகிறது. உன் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடி உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை வலிமையாக்கியது. நீ பணம் இல்லாத நாட்களில் கூட உன் கண்ணியத்தை காப்பாற்றினாய். அதனால் இப்போது வரும் செழிப்பு உன்னை தாழ்த்தாது. அது உன் கண்ணியத்தை மேலும் உயர்த்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒளியுடன் பார்க்கிறாய். எதிர்காலம் இருட்டாக தெரியவில்லை. அது வாய்ப்புகளால் நிரம்பிய வெளிச்சமாக தெரிகிறது. இந்த பார்வை உன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. அமைதியான மனம் தெளிவான முடிவுகளை எடுக்கும். நீ உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு ரூபாயையும் ஆசீர்வாதமாக பார்க்கிறாய். அது சிறியது என்றாலும் அதை மதிக்கிறாய். மதிக்கப்பட்டது பெருகும். இந்த இயல்பான விதி உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்துள்ளது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீ இனி பற்றாக்குறையை நினைத்து பயப்பட மாட்டாய். நீ உருவாக்கும் சக்தியை நம்புவாய். உன் உழைப்பு உன்னை உயர்த்தும். உன் ஒழுக்கம் உன்னை பாதுகாக்கும். உன் நன்றி உன்னை பெருக்கி வளர்க்கும். செழிப்பு உன் வாழ்க்கையில் தங்கி நிற்கும். அது ஓடி வந்து மறைந்து போகாது. ஏனெனில் நீ அதற்கான உள்ளமைப்பை உருவாக்கிவிட்டாய். உன் மனம் தயாராக உள்ளது. உன் இதயம் திறந்துள்ளது. உன் பாதை தெளிவாக உள்ளது. நீ இனி பணம் குறைவாக இருந்த காலத்தை நினைத்து வருந்த மாட்டாய். அதை நன்றி கூறி விடைபெறுவாய். அந்த பருவம் உன்னை உருவாக்கியது. இந்த பருவம் உன்னை உயர்த்துகிறது. உன் வாழ்க்கை செழிப்பின் ஒளியில் தொடர்ந்து விரிவடைகிறது. உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறது. உன் கையில் வாய்ப்புகள் மலர்கின்றன. உன் எதிர்காலம் உறுதியானதும் வளமானதும் ஆகிறது. உன் உள்ளத்தின் இந்த புதிய நிலை இப்போது நிலைத்து பிடித்திருக்கிறது. ஒரு காலத்தில் குலைந்த மனம் இன்று அசையாமல் நிற்கிறது. ஒரு காலத்தில் பணத்தை நினைத்தால் உண்டான பதட்டம் இன்று நம்பிக்கையாக மாறியுள்ளது. இந்த மாற்றம் வெளியில் நடந்தது அல்ல. அது உன் சிந்தனையின் ஆழத்தில் நடந்த புரட்சியின் விளைவு. நீ உன் உள்ளத்தை மாற்றியதால் உன் வெளி வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. நீ இப்போது பணத்தை துரத்தவில்லை. அதை ஈர்க்கிறாய். ஈர்ப்பு என்பது ஓட்டம் அல்ல. அது சமநிலை. நீ உன் மதிப்பை அறிந்து உன் திறமையை வளர்த்து உன் சேவையை உயர்த்தும்போது பணம் இயல்பாக உன் வாழ்க்கையில் ஓடுகிறது. நீ அதை பிடித்து வைக்க பயப்படவில்லை. அது போய்விடுமோ என்று நடுங்கவில்லை. அது திரும்பி வரும் என்ற நம்பிக்கை உனக்கு உள்ளது. உன் மனதில் இருந்த குறைவின் குரல் இப்போது மெதுவாக மங்கிவிட்டது. அதன் இடத்தில் ஒரு புதிய குரல் எழுந்துள்ளது. நான் உருவாக்குவேன் என்ற குரல். நான் வளர்வேன் என்ற குரல். நான் உயர்வேன் என்ற குரல். இந்த குரல் உன் தினசரி செயல்களில் வெளிப்படுகிறது. நீ சோம்பலுக்கு இடமளிக்கவில்லை. நீ தாமதத்தை காரணம் காட்டவில்லை. நீ செயலில் நின்றிருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்த தருணமே செழிப்பின் கதவு திறந்தது. உன் கணக்குகளை சீராக பார்த்தாய். உன் செலவுகளை கண்காணித்தாய். உன் வருமானத்தை திட்டமிட்டாய். இந்த சிறிய ஒழுக்கம் பெரிய பலனை தரும். ஒழுங்கில்லாத பணம் நீடிக்காது. ஒழுங்கான பணம் வளர்ச்சி பெறும். நீ இப்போது உன் மனதில் ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கியுள்ளாய்.
வெளியில் எதுவாக நடந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது. அமைதி உள்ள இடத்தில் அறிவு செயல்படும். அறிவு செயல்படும் இடத்தில் சரியான முடிவுகள் பிறக்கும். நீ இனி பணத்தை பற்றிய பேச்சை தவிர்க்கவில்லை. அதை திறந்த மனதுடன் அணுகுகிறாய். உன் இலக்குகளை எழுதுகிறாய். உன் கனவுகளை திட்டமிடுகிறாய். உன் எதிர்காலத்தை கற்பனை செய்வதோடு நிற்காமல் அதற்கான செயல்களை தொடங்குகிறாய். இந்த செயல் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. உன் உள்ளத்தில் இருந்த தாழ்வு உணர்வு கரைந்துவிட்டது. நான் இவ்வளவு தான் என்ற எண்ணம் மறைந்துவிட்டது. நான் இன்னும் அதிகம் செய்யக்கூடியவன் என்ற உறுதி உருவாகியுள்ளது. இந்த உறுதி உன் முகத்தில் தெரிகிறது. உன் குரலில் கேட்கிறது. உன் நடைமுறையில் வெளிப்படுகிறது. நீ உன் பணத்தை அன்புடன் நடத்துகிறாய். அது வந்தால் மகிழ்கிறாய். அது செலவானாலும் கவலைப்படவில்லை. ஏனெனில் அது ஓடும் ஆற்றல் என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஓடும் நீரை பிடித்து வைக்க முடியாது. ஆனால் அதன் ஓட்டத்தை வழிநடத்த முடியும். நீ இப்போது வழிநடத்த கற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் செழிப்பு என்பது வெறும் வங்கி கணக்கு அல்ல. அது மன அமைதி. அது கடன் இல்லாத தூக்கம். அது திட்டமிட்ட எதிர்காலம். அது பகிர முடியும் மனநிலை. இந்த முழுமையான பார்வை உன்னை உண்மையான வளத்திற்கு அழைக்கிறது. நீ உன் குடும்பத்திற்காக பாதுகாப்பான அடித்தளத்தை உருவாக்க விரும்புகிறாய். இந்த ஆசை சுத்தமானது. உன் முயற்சி அதற்காக இருக்கிறது. நீ உன் உழைப்பை வீணாக்கவில்லை. உன் நேரத்தை அர்த்தமுள்ள விஷயங்களில் செலவிடுகிறாய். இந்த விழிப்புணர்வு உன் வருமானத்தை உயர்த்தும். நீ இப்போது பயத்தால் சேமிக்கவில்லை. புத்திசாலித்தனத்தால் சேமிக்கிறாய். நீ உன் எதிர்காலத்தை நம்புகிறாய். அதே நேரத்தில் தயாராக இருக்கிறாய். இந்த சமநிலை உன் வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறது. உன் உள்ளத்தில் இருந்த ஏழ்மை கதைகள் முடிந்துவிட்டன. நான் எப்போதும் போராட வேண்டும் என்ற நம்பிக்கை மாறிவிட்டது. நான் அமைதியாகவும் வளமாகவும் வாழ முடியும் என்ற நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. இந்த புதிய நம்பிக்கை உன் செயல்களில் வெளிப்படுகிறது. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உன் பாதையில் கவனம் செலுத்துகிறாய். இந்த கவனம் உன்னை சிதறவிடாது. உன் ஆற்றல் ஒரே திசையில் செல்கிறது. அந்த திசை செழிப்பின் திசை. நீ இப்போது உன் கனவுகளை தள்ளி போடவில்லை. சரியான நேரம் வரட்டும் என்று காத்திருக்கவில்லை. நீயே அந்த நேரத்தை உருவாக்குகிறாய். இந்த செயல்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் மனதில் இப்போது ஒரு நிச்சயம் இருக்கிறது. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் வளர்கிறேன். நான் வளமாக இருக்கிறேன். இந்த 3 உணர்வுகளும் உன் உள்ளத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன. இந்த இணைப்பு உன் வாழ்க்கையை உறுதியாக மாற்றுகிறது. நீ இனி பணத்தை பற்றி குறை கூற மாட்டாய். அதை பற்றி பயப்பட மாட்டாய். அதை பற்றி வெட்கப்பட மாட்டாய். நீ அதை மரியாதையுடன் அணுகுவாய். மரியாதை கிடைக்கும் இடத்தில் வளர்ச்சி உண்டு. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது புதிய ஓட்டத்தில் செல்கிறது. நீ உன் உழைப்பின் பலனை அனுபவிக்க தயாராக இருக்கிறாய். நீ உன் ஒழுக்கத்தின் பலனை காணப்போகிறாய். நீ உன் நம்பிக்கையின் பலனை உணரப்போகிறாய். செழிப்பு உன் வாழ்க்கையில் வேரூன்றுகிறது. அது தற்காலிக வருகையாளர் அல்ல. அது நிரந்தரவாசி. உன் மனம் தயாராக உள்ளது. உன் பழக்கங்கள் தயாராக உள்ளன. உன் சிந்தனை தயாராக உள்ளது. நீ இனி பற்றாக்குறையை நினைத்து அஞ்ச மாட்டாய். அந்த பருவம் முடிந்தது. புதிய பருவம் தைரியத்தின், திட்டமிடலின், நம்பிக்கையின், வளர்ச்சியின் பருவம். நீ அந்த பருவத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை ஒளிமயமாகிறது. உன் உள்ளம் அமைதியாகிறது. உன் கையில் வாய்ப்புகள் மலர்கின்றன. உன் எதிர்காலம் பாதுகாப்பாகவும் வளமாகவும் விரிகிறது. நீ அதை உணர்கிறாய். நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய். நீ அதை வாழ ஆரம்பித்துவிட்டாய்.